இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், அதாவது கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொச்சினில் இருக்குது. இங்கேருந்து வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் மோடு வந்து உங்களுக்கு மேலே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதாவது இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் வந்து 10 மார்ச் அப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஒர்க்மேன் போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஆமாம், இது கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்காஃப் ஹோல்டர் அந்த பிளேஸுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமாக ஒரு 2 இயர்ஸ் வந்து ஸ்காஃப் ஹோல்டர்ஸ் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செமிஸ்கில்டு ரிக்கர், இதுக்கு வந்து 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிக்கிங்கில் வச்சுருக்கணும். 2 இயர்ஸ் ஹெவி டியூட்டி மெஷின் பார்ட்ஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்டட் வந்து 12 மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 28 மார்ச் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த 2 போஸ்ட்லையும் எவ்வளோ வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்காஃப் ஹோல்டர் அந்த போஸ்டிங் வந்து ஒரு 11 வேக்கன்சியும், செமிஸ்கில்டு ரிக்கர் இதுக்கு ஒரு 59 வேக்கன்சியும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது யூஆர் கேட்டகரி ஸ்காஃப் ஹோல்டரில் வந்து ஒரு 5 வேக்கன்சியும், ஓபிசியில் 5 வேக்கன்சி அண்ட் இடபிள்யூஎஸ் இதில் ஒரு வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. செமிஸ்கில்டு ரிக்கர் இதில் வந்து யூஆர் கேட்டகரியில் 34, ஓபிசி கேட்டகரியில் 15 அண்ட் எஸ்சி கேட்டகரியில் 5, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 5, டோட்டலாக உங்களுக்கு ஒரு 59 வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து 22,100 இருக்கும் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ஸ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 5,530 பெர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 45 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகன்ட் சுட் பி பார்ன், அதாவது ஆஃப்டர் 29 மார்ச் 1980 வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த கம்யூனிட்டி பேசஸில் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டேபிள் 3 இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்காஃப் ஹோல்டருக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் வந்து 80க்கும், ஃபிசிக்கலாக டெஸ்ட் வந்து 20க்கும், டோட்டலாக ஒரு 100 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செமிஸ்கில்டு ரிக்கருக்கு வந்து 100 மார்க் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எதுவும் கிடையாது. டோட்டலாக ஒரு 100 மார்க்குக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பெருசாக வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, career@cochinshipyard.in. இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இது மாதிரி ஒரு வீடியோஸ் நீங்கள் வந்து ஜாப் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.